அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ நான் கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கல்லூரி பருவம் படிச்சுக்கிட்டே நம்ம அந்த பாடத்தை தொடரலாமா எப்படி குரு? எதுக்கு வந்து உபதேசம் வாங்கண்ணா? இது பண்ணுறதுக்கு தான். அப்புறம் இப்போ என்ன கேள்வி கேட்குற? அதான் குரு. இதை தானே இப்போ சொன்னேன், வரத்துக்கு முன்னே யோசிங்க. உபதேசம் வாங்கிட்டு யோசிக்காதீங்க. புலிவால் கட்சி பூச்ச கதை இது. இதை வந்து உபதேசம் வாங்கக்கூடாது. வாங்கிட்டீங்கன்னா விடக்கூடாது. புலி வாழை பிடிச்சிட்டீங்கன்னா வாழை விட்டீங்கன்னா ஒன்று கொண்டு போடுவோம். இல்லை புலி வாலியை பிடிச்சின்னு அது கூட உன்னால் ஓட முடியாது. ரெண்டுக்கு நடுவில் மாட்டின அவஸ்தைப்படுற இந்த பாடம் வந்து அப்படிப்பட்டது தான். இதை வாங்கிறதுக்கு முன்னே யோசிக்கணும், நம்ம படிக்கிறோமே, நமக்கு தேவையா? நம்ம படித்து நிறைய பணம் சம்பாதிப்போம், முதல்ல குடும்பத்தை பெருசாக்கிடுவோம், அப்புறமா இதுக்கெல்லாம் போடலாம், குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுட்டு தள்ளாடிக்கின்னு போடலாம் அப்படின்னு யோசித்துருக்கணும். இப்போ வந்து உபதேசம் வாங்கிட்டு நான் இப்போ படிச்சுக்கினே செய்யிட்டா படிக்காத செய்யிட்டான்னா என்ன அர்த்தம்? அது என்ன எண்ணத்தில் கேட்குறேன்? இதை விட்டுட்டா அதை விட்டுட்டான்னு கேட்குறியா? ரெண்டுமே பண்ணுறேன் சாமி. அடுத்து இந்த கல்லூரி பருவம் இந்த ஒரு வருஷம் முடிய போகுது சாமி. இந்த கல்லூரி பருவம் இது 3வது வருஷம் சாமி. சரி, ஒரு வருஷம் முடிய போகுது. சரி, இப்பயே வீட்டில் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. ஆமாம், துட்டு வேணுமே. வேலைக்கு போக சொல்கிறாங்க. உன்னை படிக்க வைக்கிறது துட்டு சம்பாதிக்கிறதுக்கு தான். இன்றைக்கி மாணவருங்க கெட்டு போகிறதுக்கு காரணமே தாய் தப்பனும் ஒரு பங்கு உண்டு அவங்களுக்கு. ஏன்னா அன்பை போதிக்கிறதே கிடையாது, அவங்க ஆசையை போதிக்கிறாங்க. நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ டாக்டர் ஆகிடு, நீ இப்போ மந்திரி ஆகிடு, பிரதமர் ஆகிடு, நிறைய பணம் வரட்டும் அப்படின்னா உருவாக்குறாங்க. இதனுடைய விளைவு தான் பசங்க வளர்ந்து படிக்க ஆரம்பித்து வேலை செய்ய ஆரம்பித்தோன்னா அப்பா அம்மா ஒதுக்கி ஹாஸ்டலில் எடுத்து போய் சேர்த்துட்றாங்க. இதுக்கு காரணம் தாய் தப்பம் கூட ஒரு காரணம், பிள்ளைங்க மட்டும் காரணம் சொல்ல முடியாது. தாய் தப்பனும் ஒரு காரணமாகறான். இப்போ படிக்கும்போதே துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஆசை வச்சா நீ எங்கேருந்து வேலை படிக்கிறது? அப்புறம் படிப்பை எதுக்கு உன்னை படிக்க வச்சாங்க? சம்பாதிக்கணுன்னு படிக்க வச்சாங்க. அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் சம்பாதினா எப்படி சம்பாதிக்கிறது? இப்படி தான் கெட்டு போகிறது. சொல்லு. சரி சாமி, இந்த இதான் சாமி கடைசி 3ஆம் பருவம், இது 3ஆம் ஆண்டு சாமி. இதை முடிக்க போகிறேன் சாமி. சரி, அடுத்து என்ன சாமி பண்ணுறது? அது ஒன்றும் தெரியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்லவே கூடாது. ஏன்னா நான் சொன்னேன்னா நான் இப்படி போகலான்னு இருந்தால் சொன்னார், இருந்தால் பேச்சை போட்டு கேட்டு போட்டேன்னுவேன். அதனால் உன் மனசு எது முடிவு எடுக்குதோ அதை செய். அதனால தான் சொன்னேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனசு தான் முடிவு எடுக்கணும். உன் மனசு தான் உன்னை பிறந்ததுல சாகிற வரைக்கும் வழி நடத்துது ஒவ்வொரு மனுஷனையும். அந்த மனசு இது சரி என்ன பாட்டு தான் அதை செய். வெற்றியோ தோல்வியோ உன்னோட போயிடும். அது அடுத்தவங்களை கேட்டீங்கன்னா அவங்களால தான் நான் கேட்டுவிட்டேன்ட்டுவேன். அதனால் யாரையுமே கேட்காத, உனக்கு எது சரியோ அதை செய். ஏன்னா வாழ போகிறது நீ தான். அதனால் உன் மனசுக்கு எது சரின்னு படுறதோ அதை செய். சாமி, நான் பாடம் எடுக்கிறேன், ஆனால் வீட்டில் போக சொல்கிறாங்களே. எங்கே போக சொல்கிறாங்க? இல்லை, சம்பாதிக்கத்தான். சம்பாதிக்க போ. அதான் என்ன பண்ணுறது? படிச்சுட்டு சம்பாரிச்சு பாதி கொடுத்துடு. அப்படியா? ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே படம் பண்ணவா இப்படி? ஆமாம். இப்போ நம்ம மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? மற்றவங்களாம் வேலை வெட்டி விட்டுட்டா பாடம் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சம்பாரிச்சிக்கணும், குடும்பம் நடத்திக்கணும் தான் பாடம் பண்ணிக்கிறாங்கப்பா. அப்புறம் நான் சம்பாரிச்சா பாடத்தை விட்டுருவோம், பாடத்தை விட்டுச்சா சம்பாதிக்கிறத விட்டுருவேன்றியா? எப்படி? ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும் சொல்லுங்க. ரெண்டுமே சேர்த்தே பண்ணணும். 2 கைக்கு இல்லை உனக்கு. எதுக்கு ஒரு கை இருந்தா என்ன போகாது? பத்தாதா? எதுக்கு உனக்கு 2 கை வேணும்? கடவுள் எதுக்கு 2 கை கொடுத்துக்கிறாரு? 2 கண்ணு எதுக்கு கொடுத்துக்கிறாரு? ஒரு கண்ணு கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டு உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே செய்யணும். ஒரு கையில் குடும்பத்தை பிடிக்கணும், ஒரு கையில் தெய்வத்தை பிடிக்கணும். ரெண்டையும் பிடிச்சி சமமாக போகணும். ஒரு நாள் குடும்பம் உன்னை கைவிடும், அப்போ தெய்வத்தை 2 கையில் பிடிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். சரி சாமி, அடுத்து இன்னொரு கேள்வி. இது கல்யாணம் பண்ணவா வேண்டாமான்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. படிக்க வச்சு வேலை தேடி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வானா பஞ்சாங்கக்காரங்கிட்ட தான் போய் கேட்கணும். நீ என்கிட்ட வந்து கேட்குறியப்பா? இல்லை, அதை முன்னாடியே கேட்டுட்டா ஒரு தெளிவான பாதையில் போயிடலாம். இப்போ நான் சொல்லிவிடுவேன், கல்யாணம் பண்ணிக்காதுப்பான்னுவேன். நாளைக்கு ஒரு ஜுரம் வந்து படுத்துப்பேன். நான் கல்யாணம் பண்ணால் என் பொண்டா தண்ணி கொடுத்துருக்கோம், வைத்தியம் பண்ணியிருக்கோம், இந்த கிழவன் பேச்சை கேட்டு வந்து குட்டி சவராக போட்டேன் நான் என்னுவேன்.
இல்லை பண்ணிக்கன்னா பொண்டாட்டி கட்டத்துக்கு சாத்துவா இல்லை. அப்போ சொல்லுவேன் நான் நிம்மதியாக ஒண்டியாக இருந்திருப்பேன், இந்த ஆளுக்கு பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணி இப்போ பொண்டாட்டிக்கிட்ட உதப்படுறேன்னுவேன். எனக்கு எதுக்கு அந்த வீண் ஒம்பு? இல்லை பண்ணிக்கிட்டாலும் துன்பம் தான், எல்லாத்துலேயும் துன்பம். நீ பிறந்ததே துன்பத்தில் தான் பிறந்த. தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அது பல துன்பப்பட்டு வந்து தான் பிறந்த உடனே ஒன்று கத்துது. சும்மா கங்காரு மாதிரி எடுத்து வச்சுக்கிறது கிடையாது. அது பிறக்கும் போது அது துன்பப்பட்டு வெளியே வருது. அது வெளியே வரும்போது அந்த தாய் செத்து பிழைக்கிறான். வாழ்க்கையே துன்பம் தான், ஆனால் துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது. மனைவி கட்டினா அவளுக்கு தனியாக சம்பாதிச்சு போடணும் நீ, ஆனால் அவள் இல்லைன்னா இன்பம்ன்றது உனக்கு ஒன்று கிடைக்காது. அப்போ துன்பத்தில் தான் இன்பம் இருக்குது, இன்பத்தில் தான் துன்பம் இருக்குது. அதனால் ரெண்டையும் சமமாக எடுத்துக்க பழகுங்க. அப்படி பழகினீங்களா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். அதை விட்டுட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டினா வாழ்க்கையே சரியில்லாத போயிடும். எது கிடைச்சதோ இது போதும், ஆண்டவன் இது வகுத்தது எனக்கு, இது வச்சு நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறையா ஆக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்நாள் ஃபுல்லாக குறையாவே வாழ்வோம். குறையா வாழாமல் நிறையா வாழ கற்றுக்குங்க. எது கிடைச்சதோ அதை நினச்சி திருப்திப்படுங்க. இது பத்தாது இது இல்லை அப்படின்னு போகாதீங்க. ஆனால் கடவுள் பாதையில் மட்டும் நான் தேடுறது இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தாண்டி போய்க்கினே இருக்கணும். வாழ்க்கையில் அப்படி இல்லை, கிடைச்சது வச்சுக்கின்னு வாழணும். அதான் வாழ்க்கை. இல்லை சாமி, கடவுள் பாதையில் போகிறேன் சாமி. ஆனால் அதே நேரத்தில் கல்யாணம் முடிக்க வேணாமா, நீங்கள் முடிங்கன்னா நான் முடிப்பேன், நான் முடிக்கலாம் நான் சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. இப்போ ஊர் சாபனிக்கு நான் ஆளாவதுக்கு தயாராக இல்லை சாமி. அதனால் இப்போ உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்குவானான்னு சொல்லுவேன். நீ வீட்டில் போய் சொல்லுவேன் நான் கல்யாணம் வானானுவேன். உனக்கு யாரா சொன்னது அந்த கிழமை சொல்லி அமிச்சானுவேன். அவங்க கட்டத்தை நீங்கள் வருவாங்க. ஏன் இந்த ஒம்பெல்லாம் எனக்கு? நீ பண்ணிக்கணும்னு தைரியம் இங்கே தான் உனக்கு உழைச்சி சாப்பாடு போட முடியும். தைரியம் இங்கே தான் பண்ணிக்கோ. உனக்கு தைரியம் இல்லையா விட்டுடு, நீ தனித்து வாழ்ந்துட்டு போ. தனித்து வாழணும்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அதில் குடும்பத்தோடு வாழணுன்னாலும் கஷ்டம் இருக்குது. ரெண்டுலேயுமே கஷ்டம் இருக்குது. குடும்பத்தோடு வாழறது 4 பேரையும் காப்பாற்றணும், 4 பேருக்கும் பதில் சொல்லணும், 4 பேரோட இணைஞ்சு வாழணும். தனித்து வாழறது அப்படி இல்லை. ஆனால் உதவிகள் இல்லாத மனிதன் வாழறது கடினம். அதனால் தனித்து வாழறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை, கடினமான வாழ்க்கை அது. ஒரு உடம்பு சரியில்லை பட்டுட்டின்னா 10 நாள் உன்னோட பாண்டியணும். ஒரு தண்ணி கூட ஆள் இருக்காது. உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் இப்போ செய்வாங்க, நாளைக்கு அதுக்கு ஒரு துணைவி போகணும். அதனால தான் துணைவி யாருன்னாங்க, மனைவி யாருன்னாங்க, தாய்க்கு பின் தாரம்னாங்க. இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம். ஆனால் அதுவே வாழ்வுன்னு இருந்துடக்கூடாது. அதை விட உயர்ந்த வாழ்வு இருக்குது, கடவுள் வாழ்வு. அதையும் அடையணுன்ற வைராக்கியத்தோட பயணம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ஐயா அப்புறம் இன்னொன்று கேட்கணும் ஐயா, இந்த மரம்னு சொல்கிறாங்கல்ல ஐயா, மரம் தென்னை மரம், புளிய மரம், வேப்ப மரம்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு மனுஷன் நின்னா கூட என்னடா மரம் மாதிரி நின்றுக்கிறேன், பிடிச்சி தள்ளனா கூட போக மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க ஐயா மரம். அப்போது இந்த வாழை மரம் இருக்குல்ல, வாழை மரம், இது ஒரு சின்ன குழந்தை போய் பிடிச்சி தள்ளனா கூட விழுந்துருது. ஆனால் அதுக்கு ஏன் ஐயா மரம்னு பேர் வச்சாங்க? இந்த மாதிரிலாம் இடக்கு முடுக்கா கேட்கறதுக்குனே திருவண்ணாமலையிலேருந்து வந்தியம்மா. இல்லை, இந்த கேள்வி போன பௌர்ணமிக்கு இங்கிருந்து போகும்போதே உருவாயிடுச்சு. சரி ஆசிரமம் விட்டு வெளியில் வந்துட்டோம், அடுத்த பௌர்ணமி கேட்டுக்கலாம்னு அப்பயே கிளிக் ஆயிடுச்சு. அதுதான் ஐயா எனக்கு தெரியல. அம்மாண்ட கேட்டால் ஐயம்மா இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லை, போய் அங்கே போய் கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் இது ஒரு கேள்வி, ஒரு பதில் இருக்கும்ல எல்லாத்துக்கும். அதுதான் ஐயா, அது இல்லைன்னா அது என்னை பாடம் பண்ண விடாது, அந்த விடை தெரிஞ்சுக்கணும். வாழை மரத்துக்குன்னு தனியான குணம் ஒன்று இருக்குதுமா. வேறு எந்த மரத்துக்கும் அப்படி ஒரு குணம் கிடையாது. எல்லா மரமும் அதுலேருந்து காய்க்கும், பூக்கும், காய்க்கும், படுக்கும், அப்புறமா அதுலேருந்து விதை வரும், அதுலேருந்து அடுத்த மரம் உருவாகும். ஆனால் இது உலகத்தில் இருக்கிற எல்லா மரத்துக்கும் பொதுவானது. ஆனால் வாழை மரம் மட்டும் அது கொலை தள்ளின உடனே திரும்பி கீழே இருந்து கண்ணு முளைக்க ஆரம்பிச்சு. அது வேர்லேருந்து தான் வரும், இன்னொரு விதையிலேருந்து அது உருவானதே கிடையாது. ஒரே ஒரு விதை இருந்தால் போதும், அது காலத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மரம் மாதிரி காலத்துக்கும் அது நிலைச்சே இருக்கணுன்றதுக்காக அதையும் மரத்தில் சேர்த்துட்டாங்கம்மா. புரிஞ்சிச்சு ஐயா, எனக்கு புரிஞ்சிச்சு. அடுத்த குரு நீங்க தான்றது புரிஞ்சிச்சு. இதுக்கு விட இதுதான். நான் இவ்வளோ 1 மாதம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு கடவுள். நன்றி ஐயா. அப்புறம் விளக்கு ஐயா, நீங்கள் சொல்லினே இருக்கும்போது
இந்த ஒருத்தவங்க கேட்டாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம விளக்கு ஏற்றுறோம், எண்ணெய் தனியாக இருக்குது, திரி தனியாக இருக்குது, தீப்பெட்டி தனியாக இருக்கு ஐயா. அதை திரி வந்து எண்ணெயில் நினச்சி போட்டுடுறோம், வத்திக்குச்சி எடுத்து உரசி பற்ற வைக்கிறோம், எனக்கு எரியுது இல்லையா? அப்போ இதுதானே நம்மளும் பண்ணின்னு இருக்கோம், நமக்குள்ளே அதுதானே இருக்குது. இதில் இது இது இந்த டீப்பாக போனால் இப்படியெல்லாம் வருமா எனக்கு தெரியல. அது எப்படி இது விளக்கு எப்படி ஐயா டெய்லி வீட்டில் ஏற்றுறோம், அந்த எப்படி அது எரியுதுன்றது இன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது ஐயா. அந்த பாடம் நம்ம பாடம் பண்ணுறதால தான் அதுக்கெல்லாம் அர்த்தம்லாம் புரியுது. இல்லைன்னா எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு 10-15 விளக்கு ஏற்றி விட்டு போயின்னே இருக்கும். இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து கிருஷ்ணர் கையில் வந்து இந்த புல்லாங்குழல் இருக்குது, அதில் வந்து 7 துளைகள் இருக்குது, நாதஸ்வரமும் 7 துளைகள் இருக்குது. இதனோட இது என்ன ஐயா? ஒரு முடிவோட தான் வந்துடுற புல்லாங்குழல் அது வந்து ஒரு மூங்கில். அந்த மூங்கிலை அப்படியே ஊதனா வருமா? வராது. ஏன் வராது? அதே மூங்கில் தானே. ஆனால் அதில் அழகாக ஒரு தொலையை போட்டு மெஷர்மெண்ட்டை கரெக்டாக அளந்து இந்த அளவில் தான் அந்த தொலையை போட்டு அதை வாசிக்கிறவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதில் வந்து இனிமையான நாதம் பிறக்கும். அந்த மாதிரி இறைவன் நம்மளை கொடுத்துட்டான், இசையமைப்பாளர் நம்மளை கொடுத்துட்டான். புல்லாங்குழலுக்கு ஓட்ட போட்ட மாதிரி இங்கே 6 ஆதாரத்தையும் 7 சகசாரம் வரைக்கும் 7 துவாரத்தையும் கொடுத்துட்டான். அதை உண்மையிலே காற்று மாதிரி ஊதி அதை நம்மளால் ஒன்று சேர்க்க முடிஞ்சால் 10 தசநாதமும் அதுக்குள்ளே உருவாகும். இதை தான் அங்கே வெளியே காட்டுறத இது உள்ளுக்குள்ளே ஊதணும். இதை ஊதுனா புல்லாங்குழல் எப்படி இனிமையாக இருக்குதோ அந்த மாதிரி நமக்குள்ளும் இனிமையான நாதங்கள் சதா ஒழிச்சிட்ருக்கோம். அதுதான் ஐயா சொல்கிறார், ஜோதி கூட மனசை அழிக்கிற சக்தி கிடையாது, ஆனால் நாதத்துக்கு மட்டுமே சக்தி, மனசை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ நாதத்தை நாம் முழுமையாக அனுபவிச்சா நம்மளுடைய மனம் கட்டுப்பட்ட மாதிரி, ஒரு மந்திர கட்டுப்பட்ட மாதிரி மனமானது நமக்குள்ளே ஒடுங்கி நிற்கும். அப்படிப்பட்ட நாதத்தை நான் அனுபவிக்கணும்னா இத்தனை வழியாக அது காற்று உள்ளே போய் அதோட வேலையை அதோட இயக்கத்தை கரெக்டாக பண்ணால் உள்ளுக்குள்ளே தசநாதமும் ஒலிக்கும். தசநாதத்தையும் அது உணர்ந்தால் மனமானது ஒரு குழந்தை மாதிரி அழகாக உட்காந்துருக்கும். இது வெளியே இருக்கிற அடையாளங்கள்மா. அந்த துவாரம் இல்லாமல் நாதம்ன்றது ஒலிக்காது. இந்த 7 ஓட்டை இல்லாமல் நாதம் வராத மாதிரி 7 வாசல் இல்லாமல் நம்மளால் பூர்த்தி அடைய முடியாது. அதுதான் அங்கே சிம்பாலிக்காக கொடுத்துறாங்க. அதனால தான் இறைவனுக்கு பிடிச்ச கலை 1000 கலை இருக்கலாம், ஆனால் இயல் இசை நாடகம்ன்ற 3 செக்ஷனே இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சதுக்கு காரணம்னா அதில் உபயோகப்படுத்துகிற எல்லா பொருளையும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவனை இறைவனை கொண்டு போய் சேர்த்துருவோம். இதுக்கெல்லாம் மூலம் இறைவன் தான் அப்படின்றது. அதனால தான் பாட்டு பாடுறவங்க, கர்நாடக சங்கீதம்லாம் பண்ணுறவங்க என்னென்ன பார்த்தோம்னா நிறைய அந்த சங்கீத கீர்த்தனைகள் எல்லாமே இறைவனை பற்றி தான் இருக்கும். உலக விஷயத்துகளை பற்றி அங்கே பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த நாதமும் அந்த இசையும் யார்கிட்டேருந்து வந்ததோ அவனையே தான் அது திரும்ப திரும்ப சொல்லுமே தவிர உலகியலை பற்றி அது சொல்லாது. அப்போ அதுக்காக உருவாக்கப்பட்ட எல்லாம் அந்த நோக்கத்தை அதை அடையணுன்றதுக்காகவே படைக்கப்பட்டது. அந்த மாதிரி இந்த ஊனுடலுக்குள்ளேயும் ஒரு புல்லாங்குழல் இருக்குது. அதை அழகாக மீட்டினோம்னா நாதம் பிரமாதமாக வரும். நாதங்களை நாம் நல்லா உணர்ந்தோம்னா மனமானது அடங்கி ஒடுங்கி இருக்கும். இந்த அடங்கி போன மனசால் ஆண்டவனையும் காட்ட முடியும், இந்த உலகத்தை மறைச்சிட்டு. அதுதான் விஷயம். ஐயா அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன் ஐயா வந்து சின்ன வயசுலேருந்தே இதை அனுபவித்து பல அனுபவங்கள் எல்லாம் அவர் பார்த்துருக்கார். கடவுளையே வந்து 1000 முறை போய் அவர் வந்து சந்திச்சுட்டு வந்துருக்காரு. அவர் வந்து சுயநலமாக அது பண்ணார் ஐயா. சுயநலமாக பண்ணி இது எப்படி பொதுநலமாக மாற்றுறதுன்னு அப்படியே யோசனை பண்ணி என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக எதுவுமே அவருக்குன்னு வச்சுக்கல, எல்லாத்தையும் விற்று கூட வந்து குடும்பத்தில் யாரெல்லாம் வருமானம் ஈட்டுறாங்களோ அவங்களோட காசையும் வாங்கி எல்லாத்துக்கும் ஆசிரமும் போட்டு வச்சுக்கிறாரு. இப்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பொது நலத்தில் சுயநலம் பார்க்கக்கூடாது, சுயநலத்தில் பொது நலம் பார்க்கணும் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாரு. அப்போது இப்போது எப்படி சொல்ல வர்றதுன்னு எனக்கு தெரியல ஐயா. சீக்கிரம் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சு நாங்கள்லாம் வந்து ஒரு டென்ஷனே இல்லாமல் வந்து போகணும், ரிலாக்ஸாக வரணும். ஐயா அவர் உருவம் அங்கே இருக்கும்போது எப்படி வந்ததோ அந்த மாதிரி வரணும். இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் பாடம் பண்ணும்போது இதை வந்து முன்னிறுத்தி பண்ணிடணும். ஐயா குருநாதர் வந்து செய்யாமல்லாம் விட மாட்டார். ஆனால் நம்ம பாடம் பண்ண அதோட சக்தி பெருகி
சீக்கிரம் இதுக்கு ஒரு விடுவு காலம் வந்தே ஆகணும் ஐயா. இது என்னோட ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பாக நடக்குமா, கண்டிப்பாக. நான் எப்படி இந்த பாதைக்கு வந்தேன்னு நான் சொல்லிடுறேன். சித்தி வந்து கத்துனாங்க, என்னால் வரவே முடியல. அப்புறம் ஐயா ஸ்பீச் போட்டு கேட்கும்போது வாசல் பெருக்கின்னுக்கிறேன். அப்போ சொல்கிறாரு ஐயா, இப்போது இந்த பாடத்தை வாங்கி நீங்கள் அப்படியே உருக்கமாக சொல்கிறாரு, ரொம்ப மன வருந்தி சொல்கிறாரு. இந்த மக்களெல்லாம் நான் கண்ட காட்சி நீங்களும் காணுங்கன்றதுக்கு அந்த வருத்தம் தெரியுது. நீங்கள் கோவிலுக்கு போனாக்கா அன்றைக்கி ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்து அந்த மனநிலை நிம்மதியாக இருக்கும், மறுநாள் அந்த சோகம் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியே தொடர்ந்து வச்சுக்குவார். அப்படியே கவனிச்சேன், என்ன சொல்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், வந்து ஒருத்தர் பேசும்போது நம்மளை அறியாமே நம்ம மூச்சு காற்றா தான் 12 அங்குலம் வெளியில் வருது இல்லையா, அதில் அவனோட குணம் கலந்து அந்த மூச்சு நமக்கு வரும். அப்படியே எல்லாம் ஒருத்தர் அவங்களோட மூச்சு கலந்து நம்ம நல்லவன் கெட்டவன் எல்லாரும் சேர்ந்து கெட்டவனாகவே மாறிடுறோம். ஆனால் இந்த பாடத்தை பண்ணால் மூச்சு உனக்குள்ளே நிற்கும்னு சொல்லும்போது இந்த 2 விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டேன். ஓ, அப்போது நமக்கு இந்த பாடம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானாக வந்துட்டேன். யாருக்கும் எதுவுமே கேட்கவே இல்லை, பர்மிஷன் கேட்கவே இல்லை. என்னோட முடிவு, நான் போவேன், நான் ஐயாவை பார்ப்பேன், இந்த பாடத்தை வாங்கி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இதுதான் இந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு சிறந்த எப்படி சொல்கிறதுனே தெரில எனக்கு. கோயிலாக போய் சுற்றி என்னத்தை கண்டோம்? கால் வலி, உடம்பு வலி தான் கண்டோம், ஒன்றுமே இல்லை. நமக்குள்ளே உட்காந்து பாருங்கள். இன்னொன்று மாயைன்றது வந்து வெளியிலலாம் கிடையாது, நம்மளே தான் மாயை. போய் கண்ணாடி முன்னாடி நின்று நல்லா மேக்கப் பண்ணிட்டா அந்த மூச்சு வந்து இதுதான் பார்க்குது. அது வேணாம், உள்ளே நோக்கி பார்க்கணும். உள்ளே பார்க்கும்போது ஐயா வந்து எந்த அளவுக்கு அவர் உள்நோக்கி பார்த்துருந்தா 5 டாக்டர்ஸ் முன்னாடி சுற்றி உக்காந்துட்டு அவரை கேள்வி கேட்டுருப்பாரு. ஐயா 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல, மாடு தான் 5 மாடு மேய்ச்சிருக்காரு. ஐயா 5 மாடு மேய்ச்சிருக்காரு. ஆனால் அவரை சுற்றி உட்காந்தவங்க 5 டாக்டர். என்ன ஐயா இது? உட்காந்து கொஷின் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, ஒரு ஈவு இறக்குமே இல்லாத ஒரு படிக்காதவனை பிடிச்சின்னு 5 டாக்டர் சுற்றி என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னா, அப்போ உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் அவர் எப்படி பார்த்துருப்பாரு, எவ்வளோ உள்நோக்கின சிந்தனை இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளும் அனுபவிக்கணும். அப்புறம் இந்த பாடம் வாங்காதவங்க பாடம் வாங்கணும்னு வருவாங்க. அப்புறம் இது யாரா கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அப்போ அது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், சரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்து சரி நாளைக்கு போகலான்னு திரும்பி போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துடணும், லைனுக்கு வந்துடணும். ஐயா ஒரு முறை சொல்லியிருக்காரு, நம்ம ஐயா, சாவ போகிறோம், இந்த பாட்டு பண்ணிட்டு சாவலாமே, அப்படியே ஏன் சாவணும்னு சொன்னார் இல்லை. பாடத்தை பண்ணால் சாவே கிடையாது, இறைவன் கையில் தான். நம்ம அவர்கிட்ட தான் நம்ம மூச்சே இருக்கும். நான் வந்து சின்ன வயசில் சிவனை நினச்சிட்டே அவரோட நெஞ்சில் சாயிற மாதிரி, காலை கட்டி பிடிக்கிற மாதிரி, நான் அவன் கூடவே தான் இருப்பேன்ற மாதிரி, இந்த மாதிரி ஓவர் பக்தியான்றதால தான் ஐயாக்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் நான். அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கோவிலுக்கு போங்க. ஆனால் இங்கே வந்துட்டு பாடம் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து அப்படியே படிப்படியாக மாறும். ஏன்னா நம்ம தான் எல்லாமே ஐயா தாங்க, எல்லாமே ஐயா தான், இந்த உலகமே ஐயா தான். நான் எங்கே போய் எந்த நேரத்தில் நுழைஞ்சாலும் அங்கே ஐயா தான் முன்னாடி இருப்பார். ஐயா இருந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே இருந்தோம் இல்லையா, முருகன் கோயில் சுற்றி வரேன். துர்க்கை அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா துர்கம்மான்னு போய் காலை தொட்டு விடும்போது ஐயா தான் இருக்கிறாரு. சிரிப்பு வந்துடுச்சு, ஐயா அப்படின்னு. எங்குமே ஐயா, திரும்பி எங்கே பார்த்தாலும் ஐயா தான். ஐயா அவரோட உருவம் தான். நீ எங்கே நின்று பார்த்தாலும், நீ வேலை செய்யாதப்போ என்ன தூங்குனாலும் ஐயா தான். அந்த தூங்கும்போது எப்படி தூங்குறோம், எப்படி எந்திரிக்கிறோம், அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டா நிறைய பெட்ரோல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டா இன்ஜின் போயிட்டே இருக்குமே, அந்த மாதிரி அந்த ஓய்வே கிடையாது. கஷ்டம்னா என்னன்னு தெரியல, உடல் வலின்னா என்னன்னு தெரியல, காற்றுல பறக்கிற மாதிரி லேசாக இருக்குது. இதெல்லாம் அனுபவிக்கணும்னா தயவு செஞ்சு இந்த பாடத்துக்கு வாங்க. இது 1200 மட்டும்தான். ஒரு ஒயிட் ட்ரெஸ் தான், அது அவ்வளோதான். இது வேறு எதுவும் தேவையே இல்லை. நீங்கள் நம்ம மற்ற இடத்துக்கெல்லாம் போனால் கோடி கணக்கு. நான் நிறைய நாள் அழுந்தது, என் உயிரை கொடுத்தா கூட இதுக்கு ஈடு ஆகாதே. அந்த கடவுள் என்னால் பார்க்க முடியாது. நான் செத்து போயிட்டா யார் கடவுள் காமிப்பாங்க? ஆனால் எனக்கு கடவுள் காமிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு உருக்கமாக இருக்குது. இதை வந்து எல்லாரும் அனுபவிங்க. பாடத்தை நல்லா பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலையும் பாடத்தை கைவிட்டுறாதீங்க. அதாவது இதை குளிச்சுட்டு தான் பண்ணணும், அப்படி பண்ணணும் அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே கரெக்டாக உட்காந்து ஐயாவே நினச்சி பண்ணுங்கள். சூப்பராக வந்துடுவார் எல்லாத்துலேயும். அப்புறம் குளிச்சுட்டு பாடம் பண்ணுற நேரத்தில்
பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஆத்ம வணக்கம் ஐயா. நன்றி ஐயா.